வணக்கம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசியல்ல நடந்த அந்த பிரம்மாண்டமான மாற்றம், அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனம் திறந்து பேசின அந்த வைரலான பேச்சு. இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இந்த பேச்சோட ஆரம்பத்திலேயே அவர் சொன்ன அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கடும் அதிர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு ரஜினிகாந்த் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, பல தசாப்தங்களா தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துட்டு வர ஒரு மூத்த திரையுலக ஜாம்பவானையே இந்த தேர்தல் முடிவு ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்குன்னா, தவகைவோல அந்த அசுரத்தனமான வளர்ச்சி அரசியல் களத்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டையே அதிர வச்ச அந்த பேச்சு, விஜயோட அசுரத்தனமான எழுச்சிய பத்தி இப்போ நாம அலசலாம். ரஜினி சார் அவரோட பேச்சுல விஜயோட இந்த அரசியல் பயணத்துல நடந்த 3 முக்கியமான மைல்கற்களை ரொம்ப அழகா சுட்டி காட்டுறார். 1, எந்த ஒரு முன் அனுபவமுமே இல்லாம சினிமாவில இருந்து நேரடியா அரசியல்ல களமிறங்குனது. 2, பல வருஷமா தமிழ்நாட்டையே ஆண்டிட்டு இருந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தினது. 3வது, நேரடியா முதலமைச்சர் சிம்மாசனத்துல உட்கார்ந்தது. இந்த 3 கடினமான படிகளையும் விஜய் எப்படி இவ்ளோ வெற்றிகரமா கடந்தார் அப்படிங்கறத ரஜினிகாந்த் ரொம்பவே வியந்து பாராட்டியிருக்கார். ஆனா இது வெறும் பாராட்டு மட்டும் இல்லைங்க. இந்த புதிய அரசாங்கத்தோட தோள்கள்ல இப்போ எவ்வளவு பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் ரஜினிகாந்த் துல்லியமா கவனிச்சிருக்கார். மக்களோட எதிர்பார்ப்பு சும்மா இல்ல, அது மலை அளவு இருக்குன்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற பிறகு மக்களோட அந்த எதிர்பார்ப்புகளை எப்படி நனவாக்க போறாங்க அப்படிங்கிற மாபெரும் சவால் இப்ப புதிய முதலமைச்சருக்கு காத்திருக்கு. அடுத்ததா, தன்னை சுற்றி வந்த பொறாமை வதந்திகளே ரஜினி எப்படி உடைச்சார், அவரோட தனிப்பட்ட நிலைப்பாடு என்னன்னு பாப்போம். சமூக வலைத்தடங்களையும் ஊடகங்களையும் பலராலும் பரவலாக கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். விஜயோட இந்த அதிரடி அரசியல் வெற்றியை பார்த்து ரஜினிகாந்த் பொறாமைப்பட்டாரா? கண்டிப்பா உங்களுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சந்தேகம் வந்திருக்கலாம் இல்லையா? இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தா கொடுத்திருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வதந்திகளை அவர் முற்றிலுமா மறுத்திருக்கார். எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, என் மனசுல இருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் தான் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லி எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். ஒரு மூத்த கலைஞரா சக கலைஞரோட இந்த அசுர வளர்ச்சியை கண்டுதான் தான் உண்மையாவே ரொம்ப பெருமைப்படுறதா அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அரசியலையும் தாண்டிய நட்பு, இதுல ஸ்டாலின் அவர்களோட காரணி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடனான தன்னோட நட்பை ரஜினிகாந்த் எப்படி பேலன்ஸ் செஞ்சு பேசினார் அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல புதிய அரசாங்கம் வந்தாலும் சரி, மறுபக்கம் மு.க. ஸ்டாலின் உடனான தன்னோட பல வருடங்கால நட்பு அப்படியே தான் தொடரும்னு அவர் சொல்லிட்டார். எந்த காரணத்தை கொண்டும் அரசியலையும் தனிப்பட்ட நட்பையும் நாம ஒன்னா கலக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் ரொம்பவே தெளிவா வலியுறுத்தியிருக்காரு. இப்போ இந்த வெற்றியோட வரலாற்று பின்னணி என்ன, பழைய ஜாம்பவான்களோட இது எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வரலாற்று திரும்பி பார்த்தோம்னா, எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் மாதிரியான ஜாம்பவான்கள் எல்லாம் சினிமாவில உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வந்து சரித்திரம் படைச்சத நாம அறிவோம். ஆனா அவர்களை விட ரொம்பவே குறைஞ்ச வயசுல விஜய் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்திருக்கார் அப்படிங்கறத ரஜினிகாந்த் சுட்டி காட்டினார். இந்த ஒப்பீட பார்க்கும்போது விஜயோட அந்த வெற்றியோட ஆழம் நமக்கு நல்லாவே புரியுது. சரி, இதையெல்லாம் ஊடகங்கள் எப்படி பாக்குறாங்க, ரஜினிகாந்தோட நோக்கங்களை அவங்க எப்படி ஆராயறாங்கன்னு பாப்போம். இந்த பேச்சு இவ்வளோ வைரல் ஆகிறதுக்கான முழுமையான காரணமே இதுதான். உங்களுக்கே நல்லா தெரியும், ரஜினிகாந்த் பொதுவாவே தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நேரடியாக கருத்து சொல்றதையோ அல்லது விமர்சிக்கிறதையோ ரொம்பவே தவிர்த்து வருபவர். அப்படி இருக்கப்போ அவர் வலிய வந்து இந்த புதிய அரசியல் மாற்றம் குறித்தும் தவேகாவோட வெற்றி குறித்தும் வெளிப்படையா பேசினதாலதான் இந்த விஷயம் ஊடகங்கள்ல ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டுருக்கு. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். இது விஜய் அரசாங்கத்துக்கு ரஜினி கொடுக்கிற மறைமுக ஆதரவோட அடையாளமா? ஊடகங்கள் மத்தியில இப்போ இதுதான் ஒரு பெரிய விவாத பொருளா ஓடிட்டு இருக்கு. இந்த மாபெரும் வெற்றியா அவர் மனதார பாராட்டுறதன் மூலமா புதிய அரசாங்கத்துக்கு தன்னோட நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துறாருன்னு ஊடகங்கள் கருதுறாங்க. எந்த பக்கமும் சாயாம மூலத்தரவுகள்ல என்ன இருக்கோ அத அப்படி உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் இந்த எக்ஸ்பிளைனரோட நோக்கம். அதனால இதுக்கான முடிவை நாம உங்ககிட்டே விட்டுடுறோம். நாம இப்போ இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 2026 தேர்தல் முடிவுகளை ரஜினிகாந்த் ஒற்றை வார்த்தையில இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி அப்படின்னு ரொம்ப சுருக்கமா ஆனா மிக ஆழமா வர்ணிச்சிருக்கார். இந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் அந்த தேர்தலை எப்படி பார்க்கறார் அப்படிங்கிற முழுமையான மதிப்பீடும் அடங்கியிருக்கு. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன்.
மக்கள் வச்சிருக்கிற இந்த மாபெரும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு நீண்டகால அரசியல் புரட்சிய விஜயோட புதிய அரசாங்கத்தால உண்மையிலேயே நிலைநிறுத்த முடியுமா? இது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சவால்தான். இந்த மாபெரும் அரசியல் மாற்றத்தோட ஆழத்தை நீங்க நல்லா உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த எக்ஸ்பிளைனரோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.